மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளை குறித்தும் நம்மளுடைய தெய்வீக தந்தை தெய்வீக தாய் அவர்களை குறித்தும் நமது குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவர்களை குறித்தும் மகா குருஜி மெய்லிங் அவர்களை குறித்தும் புனித தேவதைகள் ஆன்மீக குருமார்கள் மற்றும் நம்மளுடைய உயர் ஆத்மாவை குறித்தும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக ஒளிக்காக, தெய்வீக அன்பு, சக்தி, வழி நடத்துதல், பாதுகாப்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அன்பான இறைவா, நன்றி முழு நம்பிக்கையுடன். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குருவின் மீது தியானம். இதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாரை மெடிடேட் பண்றோமோ அவங்களோட எனர்ஜி நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா வந்துட்டே என்ன செய்யும்னா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஹனுமான் உதாரணமா என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஹனுமான் எப்பொழுதுமே என்ன செஞ்சுட்டே இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ராமரை பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப ராமர் என்னெல்லாம் பண்றாரோ அது எல்லாத்தையுமே ஹனுமான் என்ன செய்வார்னா அப்படியே இமிட்டேட் என்ன செய்வார்னா பண்ணுவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹனுமானால அழகா பாத்தீங்கன்னா ஒரு மலையவே என்ன செய்ய முடிஞ்சதுன்னா தூக்க முடிஞ்சது. ராமருடைய குருவோடைய எனர்ஜி தான் பாத்தீங்கன்னா அவர் அழகா அவரை செயல்பட வச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம குருவை பார்த்துட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு குருவோட எனர்ஜி நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா ஃப்ளோ ஆகும். குருவோட எனர்ஜி நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்னா உடஞ்சிரும். இப்போ நம்ம குருவை நம்ம எப்படி பார்த்துட்டே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். குருவோடைய ஒரு போட்டோ என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய சாய்ஸ் தான். எந்த போட்டோ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே குருவோடைய கண்களை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்க போறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே பண்ண போறோம். இந்த குருவோடைய போட்டோவை பாக்குறத பத்தி அன்னை பாண்டிச்சேரி அன்னை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு போட்டோவுக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய குரு என்ன போஸ்டர்ல வேணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிச்சுட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த போட்டோ என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா குருவோடைய போட்டோவை நம்ம அப்படியே கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா நம்ம உட்காந்துட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா குருவோட எனர்ஜி நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா ஃப்ளோ ஆகும். இப்போ பாருங்களேன், ரமணர் மகரிஷியோடைய ஆசிரமத்துல ஒரு டைம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு ரமணர் மகரிஷி ஆசிரமத்துல நிறைய பேர் ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ ரமணர் மகரிஷி கிட்ட கேட்டிருக்காங்க, நைட் எல்லாம் நாங்க தூங்காம முழிச்சுட்டே இருக்கணும், எங்களுக்கு நீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரமணர் மகரிஷி அப்படியா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ரமணர் மகரிஷி அமைதியாயிருக்காங்க. அவரை சுத்தி இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் ரமணர் மகரிஷி அப்படி பார்த்துட்டே இருந்தாங்களாம். குரு இப்ப பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட 11 o'clock அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நம்ம ஒரு இது சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் ஜஸ்ட் என்ன செஞ்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அமைதியா மட்டும்தான் இருந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில 4 மணியே என்ன செஞ்சிருச்சான் ஆயிடுச்சான். இந்த மக்களுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் குருவை பார்த்துட்டு இருந்ததுல அவங்களுக்கு அந்த டைம் போனதே தெரியவே இல்லை. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மௌனமா குரு என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தீட்சை மாதிரி எனர்ஜி என்ன செஞ்சிருக்காருன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த பீப்புளால பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் அழகா பாத்தீங்கன்னா எந்த விதமான கவன சிதறல் எதுவுமே இல்லாம அழகா குருவை மட்டும் என்ன செஞ்சுட்டே இருந்திருக்காங்கன்னா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. டைம் போனது கூட தெரியல. அப்போ அந்த மாதிரியான டைம்ல தான் பாத்தீங்கன்னா குரு அவருடைய எனர்ஜியை நிறைய என்ன செய்வாருன்னா ஃப்ளோ என்ன செய்யும்னா ஆகும். நம்மளும் எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு, இல்ல நம்ம இப்ப கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்போம். பூஜை ரூம்ல நம்ம போய் கண்ணை மூடுனா கூட நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா கேட்டுட்டே என்ன செய்வோம்னா இருப்போம். இல்ல அதுதான் நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். பட் நம்ம இந்த குரு மீது மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குருவோடைய போட்டோவை பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்க போறோம். அப்ப குரு என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகா நம்மளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் என்ன செஞ்சிருவாருன்னா பண்ணிடுவாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா நடக்குது. இதை நம்ம ஒரே ஒரு நாள் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் என்ன செய்யாதுன்னா இருக்காது. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி
உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய growth வந்து பாத்தீங்கன்னா நல்ல பல மடங்கான ஒரு வளர்ச்சி இருக்கும். நாம என்ன செஞ்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிமிடேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்னதா ஒரு ஷெட்யூல் மட்டும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா போட்டிருப்போம். பட் நம்ம குருவோடைய போட்டோவை பார்க்க அவருடைய எனர்ஜி நம்மளுக்குள்ள வரும்போது பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து என்ன செய்யலாம்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிற போட்டோ வந்து எப்படி எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் வந்து அப்படியே அழகா கண்ணை மூடி நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் பொசிஷன்ல என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணக்கூடிய போஸ்டரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதுல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய இன்னர் பீஸ் வந்து கிடைக்கும். பிளெஸிங்ஸ், மாஸ்டரோடைய பிளெஸிங்ஸ் வந்து குருவோடைய ஆசைகள் வந்து நம்மளுக்கு பல மடங்கா என்ன செய்யும்னா கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல இருக்கும்போது ஈஸியா நம்மளும் கண்ணை மூடி மெடிடேட் போஸ்டர்ல இருந்தோம் அப்படின்னா நிறைய எனர்ஜி மாஸ்டர் என்னெல்லாம் நம்மளை வச்சு பண்ணணும், நம்ம ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம என்ன செய்யறோம்னா குரு முன்னாடி போய் நம்ம உட்கார்றோம். ஸோ மாஸ்டர் நமக்குள்ள என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா ஈஸியா பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய இப்போ 12:06 ஆகுது. ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே குருவோடைய போட்டோ மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விஷஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்ல பிளஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட போறோம்னா முடிச்சிட போறோம். ஸோ அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்து அப்படியே குருவோடைய போட்டோ மட்டும் நீங்க அப்படியே பாருங்க.